வணக்கம் மாணவர்களே. இன்று 6ஆம் வகுப்பில் நம்ம இயல் 2ல் கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக பாடக்கூடிய ஒரு தாலாட்டு பாடல். தாலாட்டுனாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னு. குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடலுக்கு பேர் தான் தாலாட்டு. தாலாட்டு, தாள் அப்படின்னா நாக்கு, தாள் அப்படின்னா நாக்கு, சரியா? அப்போ இந்த நாக்கை என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டி ஆட்டி பாடுறதுனால இதன் பெயர் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று. அதோடு சேர்த்து வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. ஏன் வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு பாடல் புத்தகங்களோ இல்லைனா அதுக்குன்னு ஒரு வரி வடிவங்களோ எதுவும் கிடையாது. நினைத்த நேரத்தில் நினைத்தபடி பாடக்கூடியது தான் தாலாட்டு. இப்போ வயலில் நடவு நடுறாங்க, அவங்களாம் பாடக்கூடிய பாடல்கள் கூட நாட்டுப்புற பாடல்கள், அதெல்லாம் கூட வாய்மொழி இலக்கியங்களில் தான் அடங்கும். அப்போது அதே மாதிரி ஒப்பாரி பாடல்கள் இதெல்லாமும் என்னது, வாய்மொழி இலக்கியங்களில் தான் அடங்கும். அப்படியா இருக்கக்கூடிய இந்த பகுதி நமக்கு கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்னு ஒரு தாலாட்டு பகுதியை கொடுத்துருக்காங்க. வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். கண்மணியே கண்ணுறங்கு தாலாட்டு. இதனுடைய நூல் வெளி பாருங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பது நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அழுகையை நிறுத்தத்துக்காக. ஏன்னா ஏதானும் ஒரு சத்தம் கேட்டால் அது என்ன ஆகும், டீவியேட் ஆகும். அழுகையை நிறுத்திட்டு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கும். அப்படி வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தாலாட்டு. நாளடைவில் இது ஒரு வழக்கமாகவே வந்துருச்சு. அடுத்தபடியாக நுழையும் முன் பார்க்கலாம். இதற்கு ஆசிரியர்லாம் கிடையாது. இது ஜென்ரலாக என்ன சொல்கிறது, பொதுவாக எல்லாரும் பாடக்கூடிய பாடல்களாக அமைந்ததுனால தான் இதற்கு ஆசிரியர் குறிப்பு கிடையாது. நுழையும் முன் பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. பாடலை பாடும்போதும் சரி, இல்லைனா யாருன்னா பாடுறதை கேட்டாலும் சரி, நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. அதான் எழுதப்படாத பாடல்கள் அப்படின்னு இதை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இசை பாடல்கள் நிறைய இருக்குது. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை என்ன ஆகுதாம், நம்மளுடைய மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை முறைகளையும் நமக்கு எடுத்து எம்புகின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பாடலின் பொருள். இந்த பாடலில் தன் தாய் தன்னுடைய குழந்தைக்கு எவ்வகையான வார்த்தைகளை போட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் சோலையில் பூ எடுத்து என்ன சொல்கிறாங்க, தமிழ் சோலை, தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செந்தமிழ்லேருந்து சோலையிலேருந்து பூ எடுக்கிறாங்களாம். இந்த பூங்காவிலிருந்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ அப்படின்னு தன்னுடைய குழந்தையை கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இசையோடு பாடி புகழ் பெற வந்தாயோ நீ அப்படின்றாங்க. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. என்ன சொல்கிறாங்களா, தங்கப்பூ பதித்த தந்தங்கள், தந்தத்தில் தந்தம் இருக்குல்ல, யானையினுடைய தந்தம், அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட தொட்டிலில் என்ன பதிச்சிருப்பாங்களாம், தங்கப்பூ பதித்த தந்தத்தால் அப்படின்னு சொல்லும்போது, இந்த யானையினுடைய தந்தத்தால் செய்த அந்த தொட்டிலில்
உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனும். ஏன் சேர நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சேர நாடு வந்து தஞ்சாவூர் அந்த மாதிரி வரக்கூடிய பகுதியில் இருக்கும். அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், நிறைய வந்து நெல் மணிகள் குவிஞ்சு இருக்குன்றதுனால யானைகளை வச்சு தான் போர் அடிப்பாங்களாம். போர் அடிக்கிறதுனா அந்த அரிசியெல்லாம் வந்து உடைச்சி எடுப்பாங்க இல்லையா, நீங்கள் படங்களில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கனியோ. அது மட்டும் இல்லாமல் இல்லம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்தவங்களை இன்முகத்தோடு சிரித்து வரவேற்கணும். யாரையும் மனம் கசந்து பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அறுசுவை உணவளிக்கும் சோழ நாடு. சோழ நாட்டில் எப்பவுமே வந்து என்ன இருக்காதான், உணவுக்கு பஞ்சமே இருக்காதான். சொல்லுவாங்க இல்லையா, ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறாங்க இல்லையா, நெற்களஞ்சியம். அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு நீ வந்து உணவு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களாம். குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டிய நாட்டில் என்ன பண்ணுறாங்களா, அணைகள் கட்டி பெரிய பெரிய நீர் தேக்கங்களை கட்டி தண்ணிக்கு என்ன இருக்காதான், பஞ்சமே இருக்காத அளவுக்கு அணைகளை கட்டி இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி நீ வந்து எப்படி இருக்கியா, சந்தோஷமாக இருக்கணும், நீ வந்து கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு தன்னுடைய பாடலை முடிக்கிறாங்க. அடுத்தபடியாக பாடலுக்கு போயிடலாம். கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்ற இந்த பாடல் ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து. பண் அப்படின்னா இசை, பண்ணா இசை. அந்த இசையினோட பாட்டெடுத்து இந்த பார்னா என்னது, உலகம், இந்த உலகம் போற்ற வந்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி, யானையுடைய தந்தத்தில் தொட்டிலை கட்டி அந்த தொட்டில் ஓரங்கள்லாம் வந்து தங்கத்தில் பூ இழைத்து, தங்கத்தால் வந்து அந்த பார்டர்ஸ் மாதிரி தங்கத்தை வச்சு செய்வாங்க, கோல்டை வச்சு. செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி, வந்தவங்களை கை கூப்பி என்ன பண்ணுவோம் நம்ம, வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி. குளம் வாழ அப்படின்னா, குளம் அப்படின்னா தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த தேக்கத்துக்கு பெயர் குளம். இந்த சின்ன லா போட்டிருக்கு பாருங்கள், குளம். குளம்னா நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஜென்ரேஷன், சரியா, வாழையடி வாழையாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான். குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணே கண்மணியே என்ன பண்ணு, கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு பாடுறாங்க. மாணவர்கள் இதில் ஏதான சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்துல அப்புறம் மீட்டில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தபடியாக இங்கே கொடுத்துருக்க ஒரு சில முக்கியமான சொற்களை இங்கே பார்க்கலாம். சொல்லும் பொருளும் உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் நோட் பண்ணணும். நந்தவனம் பூஞ்சோலை, அதான் பூங்கா. பார் உலகம். பண் இசை. இழைத்து அப்படின்னா செய்து. அப்போ தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதெல்லாம் வந்து தேனினுடைய வகைகள் சொல்கிறாங்க. முக்கனி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மாப்பலா வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். மாணவர்கள் இந்த பதிவை பாருங்கள். இந்த காணொளி காட்சியில் இருக்கக்கூடிய இந்த செய்யுளை கவனிங்க. அப்படி உங்களுக்கு ஏதான சந்தேகங்கள் இருந்தால் மீட்டில் கட்டாயம் என்னிடம் கேட்கலாம். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.